பெரிய தொகை கொடுத்தால் ராஜினாமா பண்றது, இல்ல அங்க நின்று ஜெயிக்கிறதுன்னு போறது, ஆளுங்கட்சிக்கு போறது சாதாரண விஷயம். பட் விஜய் தரப்பில் அவர் பண்ண பெரிய தப்பு இரண்டாவது நாள் சி.வி. சண்முகம் ஆபீஸ்க்கு போனது. அதிமுகலயோ திமுகலயோ 5 வருஷம் ஓட்டுறதை விட இந்த முறை பெரிய தொகையோ அல்ல வேற ஏதாவது பதவி தரேன்னு சொன்னாலும் போனா ஆச்சரிய இது பண்ணல. தாவேக்கால இருந்து ஒரு 15 பேரை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ செந்தில் பாலாஜி, அவர் தம்பி அசோக், வேலு இவங்க முக்கியமான பிளேயராகவும் KN நேருவும் உள்ள சேர்ந்தார். இவங்களுக்கு 25 MLA-வை பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தப்ப தெளிவாக ஆதாரங்கள் தெளிவாக இருந்தால், அதை விஜய் கோர்ட்ல கொடுக்க முடியும் அளவுக்கு இருந்தால் கண்டிப்பாக திமுக இன்னும் கீழே விழறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதான் அசோக கைது செய்ய ரொம்ப முயல்வார்கள். ஏன்னா செந்தில் பாலாஜி ஓரளவுக்கு இடி விசாரணை எல்லாம் சந்திச்சவர்னால அவர்கிட்ட இருந்து பெரிதாக கிடைக்க முடியாது. பட் அசோக் இன்னொன்னு, ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தாவேக்கா வச்சிருக்காது. ஆதாரங்கள் இருக்கிறப்ப அவங்க அந்த வீக் லிங்க்ஸ் அடுத்த ஒரு நாளைக்குள்ள பிடிச்சு தேவை என்றால் செந்தில் பாலாஜி, இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்த ஒரு தகவல் பத்திரிகையாளர் நடுவில் இருந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் 25ஆம் தேதி வாக்குல வரும். அதன் முன்னால் கண்டிப்பாக 2 முன்னாள் அமைச்சர்கள் கைதுக்கு வாய்ப்பு உண்டு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் மாற்றமே இளைஞர்களின் எதிர்காலம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கும் டிகோட் பாலிடிக்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உதவலாம். நன்றி, வணக்கம். டிகோட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தாவேக்கா தான் குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதிமுகல தொடர்ந்து ராஜினாமா நடந்துட்டு இருக்கு. ராஜினாமா பண்ண உடனே தாவேக்கால போய் சேர்றாங்க. இது கவனிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆளுநர்கிட்டயே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ தாவேக்கா செயல்பட சொன்னா திமுக தான் குதிரை பேரம் நடத்திருக்கு, எங்க MLA கிட்டே பேசியிருக்காங்க அப்படின்னு தாவேக்காவும் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? விஜய் போய் தப்பு செஞ்சாருன்னா அதிமுக நீங்க எம்பின்னு வச்சுக்கோங்க, அடுத்த 5 வருஷம் நீங்க எதிர்கட்சி எம்பி. மக்கள்கிட்ட போனீங்கன்னா சும்மா போக முடியாது. கல்யாணம் கார்த்தின்னு கூப்பிட்டா 500-1000 ரூபாய் டொனேஷன் வைக்கணும். வருஷத்துக்கு 100 ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா அதுக்கு செலவாகும். ஆனா உங்களுக்கு கட்டிங் கமிஷன் எதுவுமே வராதுங்கிறப்ப இத பெரிய தொகை கொடுத்தால் ராஜினாமா பண்றது, இல்ல அங்க நின்று ஜெயிக்கிறதுன்னு போறது, ஆளுங்கட்சிக்கு போறது சாதாரண விஷயம். பட் விஜய் தரப்பில் அவர் பண்ண பெரிய தப்பு இரண்டாவது நாள் சி.வி. சண்முகம் ஆபீஸ்க்கு போனது. கூடவே EPS ஆபீஸ்க்கு போயிருந்தா எல்லா கட்சிக்கும் போயிருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா சீமானை போய் பார்த்தார், வைகோவை போய் பார்த்தார், அன்புமணியை பார்த்தார். பட் EPS பார்க்காம பிரிஞ்சு போன அன்னைக்கு 25 பேர் பிரிஞ்சு அவங்கள பார்த்தார். அதன் பிறகு முந்தா நேத்து தமிழகத்தின் உளறல் புயல், புரட்சி புயல அவரு வைகோ அவரு கொடுத்த பேட்டியில 2 பேர் உங்க MLA ராஜினாமா பண்ணா நானே பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு விஜய் சொன்னார்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 அதான் இந்த 2மே ஓரளவுக்கு திமுகவிற்கு விஜய் சைட்ல இருந்து அவரே ஆதரவு கொடுத்தார் அப்படின்னு சொல்றதுக்கு உதவும். ஆனா நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தா கூட அதிமுகலயோ திமுகலயோ 5 வருஷம் ஓட்டுறதை விட இந்த முறை பெரிய தொகையோ அல்ல வேற ஏதாவது பதவி தரேன்னு சொன்னாலும் போனா ஆச்சரிய இது பண்ணல. மக்கள் 108 தான் கொடுத்துட்டாங்க. எம்ஜிஆர் 1977 32% வாங்கினதை விட இவர் 2.5% வாங்கியிருக்காரு. ஆனா உடனே எம்ஜிஆர் இவரும் ஒண்ணும் கிடையாது. எம்ஜிஆர் ஓட்டு வாங்கினப்ப 18 வயசு வரைக்கும் ஓட்டு கிடையாது, 21 வயசுலதான் ஓட்டு வரும். என்ன உலகம்னு தெரியாம போடக்கூடிய அந்த விடலை வயதில் உள்ளவர்கள் விஜய்க்கு அதிகமாக போட்டிருக்காங்க. விஜய்க்கு 108 சீட்டு கிடைச்சும் மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனால் இது பல விஷயங்களை காட்டியிருக்கு. திமுகவும் அதிமுகவும் பதவிக்காக என்ன வேணா செய்வாங்க. முதல்ல ரஜினிகாந்த் முதலமைச்சர்னாங்க, அப்புறம் EPS முதலமைச்சர்னாங்க, அப்புறம் திருமாவளவன். இது எல்லாம் இல்லைன்னு இதுக்கு அப்புறமாக விஜயை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்க தான் அனுப்பிச்சு வச்சோம். அதெல்லாம் உடைஞ்சு போய் இன்னைக்கு விஜய் செட்டில் ஆயிட்டு இருக்காரு. அடுத்த இந்த ஜூன் 28ஆம் தேதி பட்ஜெட் வருங்கிறாங்க. அதுக்கு 4 நாள் முன்னாடி இல்ல 2 நாள் முன்னாடி கூடும் பொழுது இப்ப அந்த 4 MLA-க்கள் முதல்ல ராஜினாமா பண்ணாங்க பாரு. மதுராந்தகம், மரகதம் குமாரவேலு, பெருந்துரை,
அதுக்கப்புறம் தாரமங்கலம், அதுக்கப்புறம் அம்பாசமுத்திரம். இந்த 4 பேர் மட்டும் மன்னிப்பு கடிதம் கொடுப்பதற்கு முன்னாலேயே ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதனால் சட்டப்படியாக கொறடா உத்தரவை மீறியவர்கள்ங்கிறதுனால அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அப்படி பண்ணுனா எலெக்ஷன்ல நிக்க முடியாது. சோ அந்த முடிவை எடுக்காம முந்தானேத்துக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்தப்ப இட் இஸ் ஸ்டில் அண்டர் கன்சிடரேஷன். இன்னும் சபாநாயகர் அதில் முடிவு எடுக்கவில்லை, அதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த 4 பேர் அதையே காரணமாக வச்சு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டசபை கூடும் பொழுது பண்ணி அதில் தோற்றால் அவமானம். அதுக்கு அடுத்தது பட்ஜெட் பாஸ் பண்ணல அப்படின்னா ஆட்சியே கலைந்து விடுகிறதுன்னு அர்த்தம். சோ இப்ப இவர்கிட்ட இருக்கிறது 107, இவங்க 57, இது அதிமுக 40. இல்ல கூட்டணியில இப்ப தேமுதிக ஒண்ணுதானே இருக்கு, 58. மீதி எல்லாமே வெளில போயிடுச்சு இல்ல, அவங்க 58 தான், தேமுதிக மட்டும்தான் இப்ப உள்ள இருக்காங்க. இந்த பக்கம் 41, 47ல 6 போயிடுச்சு, 59 அங்க, இங்க 60, இங்க 47ல உங்களுக்கு 41 தான் இன்னைக்கு இருக்கு. இன்னும் கூட 2-3 பேர் போகும். அதாவது விஜய் கணக்கு 12 பேரை எடுத்துட்டா குறைந்தபட்சம் 107, 12, 119, 117 பாதி, 1 ஜாஸ்தி, அது சபாநாயகர் போனா 119 வேணும். சோ ஏற்கனவே 7 பேர் வந்து யார் கோவைக்கா தரப்பு நடத்துதா இல்ல பாத்தீங்கன்னா திமுக தரப்பு நடத்துதா? இப்ப 2 பேருமே ஆளுநர் கிட்ட பரஸ்பரமா சரமாரியா குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையும் புகார் மனு போயிருக்கு திமுக தரப்பு. இல்ல தாவேகா கண்டிப்பாக மெஜாரிட்டி எடுக்க பார்க்கும். பட் தாவேகா தரப்பு போறது ஒரு இயற்கையான செயல். ஏன்னா இன்னைக்கு திமுகலையோ அதிமுகலையோ அடுத்த 5 வருஷம் பெரிய அளவுல அவங்க மக்களுக்கு செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாதுங்கிற வார்த்தையை சொல்லாமல் மக்களுக்கு எதுவும் நாங்க போய் கேட்டா எதிர்கட்சி சொன்னா செய்ய மாட்டாங்க. உதாரணமாக இப்ப மதுராந்தகம் மரதன்குமாரவே வச்சுக்கோங்க, நான் எது கேட்டாலும் எனக்கு போன 5 வருஷத்துல கொடுக்கல, இந்த 5 வருஷமும் இப்படியே ஓட்டுனா நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னால் ஓரளவுக்கு எடுபடும். ஆனா மக்கள் சேவைக்காக தான் கட்சி மாறி இருக்காங்களா சார்? ராஜினாமா செய்து கட்சி தாவி இருப்பது மக்கள் சேவைக்காக மட்டும்தானா? இல்ல மக்கள் சேவை சம்பாதிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தாவேகா வந்து ஊழல் செய்ய விட மாட்டோம்னு சொல்லிட்டு தலைவர் ஸ்ட்ராங்கா இருக்காருல்ல, அங்க எப்படி இது எடுபடும்? இல்ல அது அங்கதான் வரேன். அதனால சோ இது வந்து ஆளுங்கட்சிக்கு போறதுல 2 காரணம் சொல்லலாம். மக்கள் இந்த முறை திமுகவை ரிஜெக்ட் பண்ணி இருக்காங்க, அதே மாதிரி அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கல, விஜய்க்கு ஷார்ட்ஃபால் இருக்கு. சோ மக்கள் முடிவை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு நான் ராஜினாமா பண்ணினேன் என்று சொன்னால் ஓரளவு ஆர்குமெண்ட்டுக்காவது எடுபடும். ஆனால் தாவேகால ஜெயிச்சு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு 10-15 பேர் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டா அவங்களுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? இப்ப இன்னைக்கு தாவேகா தனியா 35 வாங்குச்சு, காங்கிரஸ் ஒரு 4, கம்யூனிஸ்ட் ஒரு 2, விடுதலை சிறுத்தை 1, முஸ்லிம்கள் ஒரு முஸ்லிம் லீக் 2 கொண்டு வந்தால் அவங்களுக்கு 45%. இவங்க அதிமுக தனியா திமுக தனியா ஆளுக்கு 25% வாங்கினா கூட உங்களுக்கு தாவேகால நின்னா ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. பட் தாவேகால இருந்து ஒருத்தர் ராஜினாமா பண்றார் என்று சொன்னால் பணத்தை தவிர வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அது தர்மபுரியில இருந்தா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், இல்ல தென் தமிழ்நாடா இருக்கட்டும், இதுல ஏதாவது ஒரு காரணம் இன்னைக்கு மக்கள் பெருவாரியாக விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நான் தாவேகால இருந்து ஒருத்தன் வெளியில வரான்னு சொன்னால் என்ன காரணம் சொல்ல முடியும்? சொல்லுங்க. சோ தாவேகால இருந்து ஒரு 15 பேரை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ செந்தில் பாலாஜி, அவர் தம்பி அசோக், வேலு இவங்க முக்கியமான பிளேயராகவும் KN நேருவும் உள்ள சேர்ந்தார். இவங்களுக்கு 25 எம்எல்ஏவை பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தப்ப இது வியூக வகுப்பாளர் IPDS திருநாவுக்கரசை பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் கடைசி 2-3 வாரம் ஒரு 7-8 தாவேகா எம்எல்ஏக்களுக்கு தொகுதிக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணணும்னு சில வியூக வகுப்பு பண்ணி கொடுத்திருக்காரு. சோ அதனால அவருக்கு சில எம்எல்ஏக்களோடு பழக்கம், ஒரு எம்எல்ஏ பிடிச்சா இன்னொரு எம்எல்ஏ பிடிக்கலாங்க. சோ அவர் உதவியை பண்ணியிருக்காங்க. இப்ப 35 கோடி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 கோடியில நல்ல பங்களா வாங்கிட்டு மீதி 30 கோடியை டெபாசிட் பண்ணா மாசம் 25 லட்சம் ரூபாய் வட்டி வரும். சரியா? சோ இப்போ அரசியல் அனுபவம் எதுவுமே இல்லாத தாவேகா இப்ப பல எம்எல்ஏக்களை ரிசர்வ் பண்ணிட்டு கட்சி சார்பா இழுக்குது அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இப்ப அனுபவம் வாய்ந்த திமுகவால இழுக்க முடியல, வெளியில இந்த விஷயம் வந்து லீக் ஆகுது. எப்படி பாக்குது சார் இதை? இல்ல தாவேகா போய் வாங்கினதுக்கு விஜய் வெளில போனது, வைகோ பேசியது எல்லாமே தான் ஆதாரம், அதுல சந்தேகம் இல்லை. பிரச்சனை ஆளுங்கட்சிக்கு போறதுங்கிறது சர்வசாதாரணம்.
திமுக 2006-11 காலகட்டத்தில் இந்த விஷயத்துல உங்களுக்கு திமுக மதிமுக வந்து சாதுரியம் பத்தல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா சார். இல்ல திமுக சாதியூரியம் பத்தலங்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இடைத்தேர்தல் 7ஓ 12ஓ வர்றப்ப ஒரு மாதிரி ஒரு கூட்டணி அல்லது ஒரு அட்ஜஸ்ட்மெண்டோட புது வேட்பாளரை போட்டு ஃபைட் கொடுத்திருந்தால் அதோட எஃபெக்ட் வேற இருந்திருக்கும். பட் விஜய் கட்சியை உடைச்சு என்ன பண்ணினாலும் மீண்டும் இன்னொன்னு மத்திய அரசு ஆதரவு இல்லாம இதை நடத்த முடியாது. திமுக மீண்டும் எழ முடியாது. அந்த நிலைமையில தான் உங்களுக்கு தாவேகா கலைச்சிட்டா நம்ம ஆட்சியை பிடிக்காட்டி கூட 6 மாசத்துக்கு ஜனாதிபதி ஆட்சி வந்து அதுக்குள்ள ஏதாவது பண்ணிடலாம், மீண்டும் ஒரு 15,000 கோடியை செலவு பண்ணா ஜெயிச்சிடலாம், விஜய்க்கு நம்பி ஓட்டு போட்டா அவரால் காப்பாத்திக்க முடியல அப்படின்னு டைலாக் போடலான்னு திமுக பிளான் பண்ணியிருக்கலாம். இதுல உதயநிதியால் விஜய் தன்னுடைய இடத்த பிடிச்சிட்டாருங்கிறத ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. குறித்து ஆளுநர் என்ன முடிவு என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு சார்? உள்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டை இந்த விவகாரம் குறித்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்குமா சார்? இல்ல, ஆளுநரை பொறுத்த வரைக்கும் 2 தாங்க வேலை. ஒண்ணு மாநில அரசுக்கு அனுப்பலாம், இல்ல மத்திய அரசுக்கு அனுப்பலாம். மாநில அரசுக்குன்னா ஹோம் செக்ரட்டரிக்கு போகும், அவரு டிஜிபிக்கு அனுப்புவாரு. திருப்பி இதே போலீஸ் தான் விசாரிக்கும். எந்த போலீஸ் இப்பொழுது ஐபிடிஎஸ் மற்றும் மற்றவர்களை கைது செய்தாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க. சரி, மத்திய அரசு கொடுத்தாலும் ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சா அவங்களும் சீஃப் செக்ரட்டரி தான் அனுப்புவாங்க. சோ அதனாலதான் பிஜேபியால திமுக ஆட்சியில பெரிய அளவுல ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னால் லா அண்ட் ஆர்டர் இஸ் மாநில சப்ஜெக்ட்ல வர விஷயம். தெளிவாக ஆதாரங்கள் தெளிவாக இருந்தால், அதை விஜய் கோர்ட்ல கொடுக்க முடியும் அளவுக்கு இருந்தால் கண்டிப்பாக திமுக இன்னும் கீழே விழறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். சரி, திமுக இந்த தேர்தலில் வாங்கின ஓட்டு உதயசூரியனில் 176 சீட்ல நின்று 24%. அதுல 6 சீட்டு 2 வைகோ, 2 மனிதநேய மக்கள் கட்சி, ஒரு இது கொங்கு மக்கள் கட்சி ஒண்ணு, இது ஒண்ணு, திரு சிதம்பரம் சீட்ல இவர் ஒண்ணு. சோ 6 சீட்டு அந்த ஒரு 3% தமிழ்முன்னன் சாரி அந்த 6 சீட்டை கழிச்சீங்கன்னா திமுக வாங்கின ஓட்டு 21% கீழே போகுது. அப்போ 20% கீழே இது ராஜீவ் காந்தி மரணத்தின் போது கூட இதை விட அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதுக்கு 15,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. தோல்வி அடைஞ்சதுல மந்திரிகள் தோல்விங்கிறது சாதாரணமா நடக்கும். எங்கேயோ ஒரு சின்ன அமைச்சர் தோத்திருக்கலாம். பட் இப்ப தோத்திருக்கிறது இது கொளத்தூர்ல ஸ்டாலின் மட்டும் இல்லை, துரைமுருகன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, போன ஆட்சியின் மிகப்பெரிய ஏடிஎம் மூர்த்தி, காந்தி, இப்படி எல்லாமே. இன்னும் சொல்ல போனால் அதிமுக இருந்து போனவர்களில் தோத்தது முத்துசாமி மட்டும்தான். லேட்டாக சேர்ந்த ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உட்பட எல்லாரும் ரகுபதியில இருந்து எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. சோ கட்சி செல்வாக்க தாண்டி ஜாதி உள்ளூர்ல மக்களோடு கனெக்ட் உள்ளவங்க ஜெயிச்சிருக்காங்க. மீதி பணத்தால் ஜெயிச்சவங்க கூட திருப்பி ஜெயிக்கிறது கஷ்டம். சோ திமுக தன்னுடைய சர்வைவல்ல லோயஸ்ட் எவ்வளவு இருக்காங்க. அதிமுக ஆல்மோஸ்ட் பினிஷ்ட். இந்த குதிரை பேர இந்த சம்பவம் தொடர்பாக செந்தில் பாலாஜி கைது செய்ய வாய்ப்பு இருக்கா சார்? செந்தில் பாலாஜி பேர்ல பல வழக்குகள் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க அசோக் குமாரை கை வைக்க பார்ப்பாங்க. செந்தில் பாலாஜி இதை விட டிரான்ஸ்ஃபார்மர் இல்ல. இந்த கேஸ் சம்பந்தமாகவும் அசோக் மீது சொல்லப்படுது. அசோக் வந்து தலைமறைவுன்னு கூறப்படுது. அவருக்கும் போலீசார் தேடிட்டு வராங்க அப்படின்னு தகவல் வருது. இல்ல, அதான் அசோக்க கைது செய்ய ரொம்ப முயல்வார்கள். ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து ஓரளவுக்கு இடி விசாரணை எல்லாம் சந்திச்சவர்ங்கிறதுனால அவர்கிட்ட இருந்து பெரிதாக கிடைக்க முடியாது. பட் அசோக் இன்னொன்னு, இவங்க 25 எம்எல்ஏவோ 15 எம்எல்ஏட்டோ போன்ல பேசியிருந்தால் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்க முடியும். சோ ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தாவேகா வச்சிருக்காது. ஆதாரங்கள் இருக்கிறப்ப அவங்க அந்த வீக் லிங்க்ஸ் அடுத்த ஒரு நாளைக்குள்ள பிடிச்சு தேவை என்றால் செந்தில் பாலாஜி, இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்த ஒரு தகவல் பத்திரிகையாளர் நடுவுல இருந்து கரூர்ல அந்த கரூர் கேங்கை சேர்ந்த சக்தி மெஸ், கரூர் மெஸ், இன்னும் சங்கரா இது கன்ஸ்ட்ரக்ஷன், இவங்களை ஏதோ ஒரு இடத்துக்கு போன இடத்தில் ஒரு பில்டிங்ல 300 சீட்டு லாபியில உட்கார்றதுக்கு ஃபெசிலிட்டி, உள்ளுக்குள்ள கேஷ் கவுண்டர் போட்டு 15 கவுண்டரு, ஒன்னொன்னுலயே 2 கேஷ் கவுண்டிங் மிஷினோட அன்றாடம் கரூர் கேங்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 4,500 கடையுடைய வசூல அங்க பார்த்த ஒரு பில்டிங்கையும் பிடிச்சதாக ஒரு தகவல் ஓடுது. அதனுடைய உண்மைத்தன்மை இன்னும் சரி பார்க்கலன்னாலும். சோ இது எல்லாமே சரியான எஃப்ஐஆர் நாளைக்கு போட்டுட்டா இடி உள்ள வரதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். இடியை பொறுத்த வரைக்கும் சார் ஒண்ணே ஒண்ணு சார்,
திரு அரப்போர் ஜெயராமன் அவர்கள் 40 கம்ப்ளைண்ட் கொடுத்து 10 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மீதமுள்ள 30 கம்ப்ளைண்ட்ல 65,000 கோடி ஊழலுக்கு ஆதாரங்கள் இருக்கு. சோ விஜய பொறுத்த வரைக்கும் ஜூலைக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 5-6 அமைச்சர்கள் மீது மிக சீரியஸாக எஃப்ஐஆர் போட்டு ஒன்று குறைந்தபட்சம் செந்தில் பாலாஜி, சேகர் பாபுவை கைது செய்யலாம். KN நாயுடு, அதுக்கப்புறம் அந்த தூத்துக்குடி அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க பேரில் உள்ள வழக்குகளை வேகப்படுத்துவார். அதே போல அந்த 3 KKSSR பொன்முடி அவங்கள சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே எடுப்பார். சோ டாஸ்மாக்ல மிக நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம் நடக்க இருக்கு. சோ பட்ஜெட் கூடுறதுக்கு முன்னாடி, பட்ஜெட் கூட்டத்தொடர் 25ஆம் தேதி வாக்குல வரும். அதன் முன்னால் கண்டிப்பாக 2 முன்னாள் அமைச்சர்கள் கைதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த கேஸ்ல பண்ணுவாங்களா, ஊழல் கேஸ்ல பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் அவங்க லீகல் ஒப்பீனியன் அடிப்படையில செய்வாங்க. நம்மளை விட அவங்களுக்கு பல லாயர்ஸ் எப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் கண்டிப்பாக சட்டமன்றத்தில் திமுகவை பேக் சீட்ல அடிக்கிறதுக்கோ இல்ல வெளியில அனுப்பிச்சுட்டு ஈஸியா பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய ஸ்டெப் எடுப்பாங்க. இல்லைன்னா திமுக உள்ள பூந்து இது பட்ஜெட்டை கிழிச்சு அந்த மாதிரி ஏதாவது செய்யறதுக்கும் பார்ப்பாங்கிறதுனால ஒண்ணு லைப்ரரியிலே அதை தடுக்கும். பட் இருந்தாலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்ம இன்னைக்கு தேதி நம்ம 2ஆம் தேதியில தான் இருக்கோம். 20ஆம் தேதிக்குள்ளாக கண்டிப்பாக 2 to 5 முன்னாள் அமைச்சர்கள் மீது மிகப்பெரிய கெடு வச்சு அதில் 3 இல்ல 5 பேர் கூட கைதாக வாய்ப்பு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் மாற்றமே இளைஞர்களின் எதிர்காலம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கும் டிகோட் பாலிடிக்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உதவலாம். நன்றி, வணக்கம்.